கடந்த 4 நாட்கள் நாம் யோசுவாவை குறித்து படித்தோம். அந்த 4 நாட்கள் பாடங்களை பார்க்காமல் இன்று யாராவது வந்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் பிறகு இதை ஒளிப்பதிவிலே பார்க்கிறவர்கள் இந்த பாடத்தை பார்ப்பதற்கு முன்பதாக முதல் 4 நாள் பாடங்களையும் நீங்கள் பார்க்கும்படியாய் நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றதா? ஆமென். புதிய காரியங்கள், பல நுண்ணிய அற்புதமான காரியங்களை யோசுவாவின் வாழ்க்கையில இருந்து படித்து கொண்டு வருகிறோம். யோசுவா என்கின்ற வாலிபன் வெறும் 45 வயதில் அவர் மோசேக்கு அறிமுகமாகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார். ஆனால் அவர் ஏற்கனவே எகிப்திய இராணுவத்திலே பணியாற்றி இருக்கக்கூடியவர். நான் உங்களுக்கு தல்முட் பவிலியில இருந்து மெகில்லாவில இருந்து 14ஆம் வசனத்தில இருந்து வருகிற ஒரு சரித்திரத்தை சொன்னேன். அவர் அப்படி ஒரு பின்னணியை உடையவர். அவருடைய தந்தையின் பெயர் நூன். நூன் என்றால் பாம்பு. அப்போ அது ஒரு கெட்ட ஒரு பின்னணி, ஒரு துரோகியான ஒரு மனுஷனுக்கு மகனாய் பிறந்தவர். அப்போ இந்த விவரங்கள் உங்களுக்கு யாருக்கும் இப்பொழுது தெரியாவிட்டால் நீங்கள் இந்த பாடங்களை பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். இந்த யோசுவா காலேபோடு சேர்ந்து தேசத்தை வேவு பார்க்க போய் வந்து நல்ல அறிக்கையை சமர்ப்பித்தார். அந்த தேசத்திலே எவ்வளவு பயங்கரமான மக்கள் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் தருவதாய் சொன்னால் நிச்சயமாய் தருவார் என்கின்ற அந்த விசுவாசம் யோசுவாவுக்கும் காலேபுக்கும் இருந்தது. நேற்று காலேபை குறித்த அரிய சில தகவல்களை நான் சொன்னேன். பிறகு நான் கேள்விப்பட்ட பொழுது நீங்கள் சிலர் என்னோடு பேசினதன் அடிப்படையில் நான் சந்தோஷமடைந்தேன். நீங்கள் நேற்று தான் தெரிந்து கொண்டீர்கள் காலேப் உண்மையாக ஒரு புறஜாதியாராய் இருந்தவர், ஜாதியாய் கேனீசியனாய் இருந்தவர். யார் கேனீசியர்கள் என்று நேற்று உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வருகிற ஒரு கானானிய ஜனக்கூட்டம். ஆனால் அந்த கூட்டமும் எப்படி எகிப்துக்கு போயிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் அப்படியே யூதர்களோடு இணைந்து கொண்டார்கள். மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பொழுது அந்த இஸ்ரவேலர்களோடு கூட அநேக ஜாதிகள் புறப்பட்டு வந்தார்கள் என்று வசனத்திலே பார்த்தோம். அப்படித்தானே? அதையும் அநேகர் எனக்கு சொன்னார்கள் நேற்று. இப்போதான் தெரியும், யூதர்கள் மாத்திரமல்ல, அநேக புறஜாதியாரும் அங்கே அடிமைகளாய் இருந்திருக்கிறார்கள், அவர்களும் வந்தார்கள் என்று. நான் நேற்று சொல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சில எகிப்தியர்களும் கூட இஸ்ரவேலர்களோடு வெளியே வந்தார்கள். அதற்கு நமக்கு சரித்திர ஆதாரங்கள் இருக்கின்றன. யார் என்றால் பார்வோனுடைய அந்த ஆட்சியை பிடிக்காதவர்கள். அந்த பார்வோன், உண்மையாக அந்த பார்வோன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி பார்வோனாக இருந்திருக்கிறான். வந்த பார்வோன்கள் எல்லாருமே நல்ல ராஜாக்கள் அல்ல, சிலர் ரொம்ப கெட்டவர்கள். ஆகவே அந்த கொடுங்கோல் ஆட்சியில இருந்து வெளியே வர விரும்பின ஒரு சில எகிப்தியர்கள் கூட இந்த இஸ்ரவேலர்களோடு வெளியே வந்தார்கள் என்று நாம் சரித்திரத்திலே பார்க்கலாம். ஆனால் வேதத்திலே யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நேற்று பார்த்தோம், இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது அநேக ஜாதிகள் அவர்களோடு வெளியே வந்தார்கள் என்று. அப்படித்தானே? நேற்று தான் அது நிறைய பேருக்கு தெரியும். நேற்று அநேகருக்கு நேற்று தான் தெரியும் காலேப் ஒரு புறஜாதியார் என்று. அத்தோடு இப்படி அநேக ஜாதிகள் எகிப்திலிருந்து வெளியே வந்தார்கள் என்று நேற்று தான் தெரியும் என்று சொன்னீர்கள். நல்லது. இப்போ அடையாளங்களை பற்றி பார்க்கும்போது நேற்று நான் சொன்னேன், வேதத்திலே அடையாளங்கள் இருக்கின்றன, டைப்பாலஜி. அடையாளங்கள் என்பன வார்த்தைகளால் வராத செயல்களால் காட்டப்படும் தீர்க்க தரிசனங்கள். நோவா எப்படி பேழையை கட்டினார், அந்த பேழை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம். அந்த நோவாவின் காலத்திலே வந்த ஜலப்பிரளயம் வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு அடையாளம். எப்படி நோவாவை நம்பினவர்கள், நோவாவின் பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் ஜலப்பிரளயத்துக்கு தப்பினார்களோ, அதே போல இயேசு எனும் பேழையை நம்பி இயேசுவுக்குள் பிரவேசிக்கின்றவர்கள்
நியாய தீர்ப்பு எனும் ஜலப்பிரளயத்துக்கு தப்புவார்கள். இது ஒரு அடையாளம். அதுபோல ஆபிரகாம் பிதாவுக்கு அடையாளம், ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளம். ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போனது இயேசுவை பிதாவானவர் சிலுவையிலே பலியாய் ஒப்பு கொடுத்ததற்கு அடையாளம் என்று. அதே போல நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன், யோசுவாவும் காலேபும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தது யூதர்களும் புறஜாதிகளும் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பதற்கு ஒரு அடையாளம் என்று. அத்தோடு இன்னும் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நேற்று சாடையாக நான் அதை தொட்டேன், ஆனால் கூடுதலாக நான் அதை பற்றி பேசவில்லை. ஆண்டவர் முக்காலத்தையும் அறிந்தவர் என்றபடியினால் ஆண்டவர் சில அடையாளங்களை அழகாக முன்வைப்பார். அந்த சம்பவங்கள் நடந்த பிறகு கடந்த காலத்தை பார்த்தால், அடடா, இதையும் அல்லவா ஆண்டவர் அடையாளமாய் முன்பு வைத்திருந்தார் என்று சொல்லக்கூடியதாய் இருக்கும். அந்த வகையில் இஸ்ரவேல் ஒரு தேசமாய் அமைந்த பிறகு சவுல் அவர்களது முதல் ராஜாவாய் 40 வருடங்கள் அரசாண்டார். சவுலுக்கு பிறகு தாவீது 40 வருடங்கள் இஸ்ரவேலை அரசாண்டார். 7 வருடங்கள் எப்ரோனிலும் இதர 33 வருடங்கள் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக தாவீது அரசாண்டார். தாவீதுக்கு பிறகு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் 40 வருடங்கள் அரசாண்டார். ஆனால் சாலமோனுக்கு பிறகு தேசம் இரண்டாக பிரிந்தது. இரண்டாய் பிரிந்த அந்த தேசம் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று பெயர் பெற்றது. வடக்கு ராஜ்யத்தை ஆட்சி செய்த முதல் ராஜாவினுடைய பெயர் யெரொபெயாம். அவன் எப்பிராயிம் கோத்திரத்தான். அப்போ யோசுவாவும் எப்பிராயிம் கோத்திரத்து ஒரு மனுஷர். தேசம் இரண்டாக பிரிந்த பிறகு வடக்கு ராஜ்யம் எப்பிராயிம் கோத்திரத்தாராலும் தெற்கு ராஜ்யம் யூதா கோத்திரத்தாராலும் ஆளப்படும் என்கின்ற அடையாளத்தையும் ஆண்டவர் யோசுவா காலேப் மூலமாய் காட்டுகிறார். யோசுவா எப்பிராயிம் கோத்திரம், காலேப் யூதா கோத்திரம். அப்போ எப்பிராயிம் கோத்திரமும் தலைவராக, யூதா கோத்திரமும் தலைவராக, அந்த இரண்டு தலைவர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகிறார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்ட வேறு யாருமே கானான் தேசத்துக்குள் போகவில்லை. போனவர்கள் 2 பேர் தான். ஒருவர் யோசுவா, அடுத்தவர் காலேபு. யோசுவாவுக்கு 85 வயது, காலேபுக்கும் கிட்டத்தட்ட 85-90 வயது. ஆனால் அந்த 2 பேர் தவிர யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் போனவர்கள் எல்லாருமே 40 வயதுக்கு குறைந்தவர்கள். புரிகிறதோ? அவர்கள் எல்லாரும் வனாந்திரத்திலே பிறந்தவர்கள். சரி, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இந்த வேதத்தில் இருக்கிற ஒன்றுதான். ஆனால் இதை நான் சொல்லும் பொழுது நீங்கள் இதற்கு முன்னே இதை கேள்விப்பட்டிராவிட்டால், நேற்று காலேபை பற்றி சொல்லும் பொழுது வாயை பிளந்தது போல நீங்கள் இதிலும் வாயை பிளப்பீர்கள். என்னவென்றால், நீங்கள் அந்த யோசுவா 4வது அதிகாரத்துக்கு போனார். நாம் பிறகு 1வது அதிகாரத்துக்கு போவோம். 2வது அதிகாரத்துக்கு நேற்று போய்விட்டோம். அதை மறுபடி நான் சில விஷயங்கள் ராகாபை பற்றி பேசுவேன். ஆனால் 4வது அதிகாரத்துக்கு நீங்கள் போனால், யோசுவா 4ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். புரிகிறதா? சரி, இப்ப வாசிங்க பார்க்கலாம் 1வது வசனத்தை. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு. சரி, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. 1வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது. ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த போது. அதாவது ஜனங்கள் எல்லாரும் என்றால் இந்த இடத்திலே யார்? வனாந்தரத்திலே பிறந்த அத்தனை இஸ்ரவேலர்களும் யோசுவாவும் காலேபும். புரிகிறதோ? ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்து விட்டார்கள். கானான் எதற்கு அடையாளம் என்று நான் சொன்னேன்? பரலோகத்துக்கு அடையாளம் என்று சொன்னேன், அப்படித்தானே? எகிப்து
பாவ உலகத்துக்கு அடையாளம். உண்மையாக செங்கடலை நீங்கள் பார்த்தால் அது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம். தண்ணீருக்குள்ளாய் அவர்கள் வந்தார்கள். பாலைவனத்தில் அவர்கள் பிரயாணித்தது இந்த உலக வாழ்க்கைக்கு அடையாளம். யோர்தான் மரணத்துக்கு அடையாளம். மரணத்துக்கு பிறகு அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நாம் பரலோகம் போவதற்குரிய அடையாளம் தான் கானான் தேசம். ஓகே, பிறகு 3ஆம் அதிகாரத்துக்கு வந்து இவற்றை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் ஆராய்வோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு படிக்க இருக்கிறபடினால்தான் நான் பாஸ்டரிடம் சொன்னேன், தயவு செய்து மொழிபெயர்ப்பு இன்றைக்கு வேண்டாம், என்னால் முடிக்க முடியாது என்று. பிறகு 3ஆம் அதிகாரத்துக்கு போக போகிறோம். ஆனால் இப்போ அடையாள ரீதியாக ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் வந்து விட்டார்கள். ஆமாவா இல்லையா? அதாவது பரலோகத்துக்கு வந்ததற்கு அடையாளம். ஆனால் அதற்கு அடுத்த அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 2வது வசனத்தை வாசித்தால் அதிலே இப்படி வருகிறது. வாசிங்க. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். நீங்கள் 5வது வசனத்தை வாசியுங்கள். எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியிலே வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகின்றன? எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். ஓகேயா? ஆனால் அவர்கள் புறப்பட்டதற்கு பிறகு பிறந்த யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. ஓகேயா? அப்படியானால் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தவர்களில் யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். மற்ற யாருமே விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். ஆமாவா இல்லையா? இப்போ யூதர்களை பொறுத்தவரை விருத்த சேதனம் என்றால் என்ன? அதுதான் ஒரு யூதனை யூதனாய் ஆக்குகின்ற சடங்காச்சாரம். அதுதான் தேவனுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம். ஆபிரகாம் காலம் முதல் ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணி கொண்டதற்கு அடையாளமே விருத்த சேதனம் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே அடிக்கடி பார்த்திருப்பீர்கள், யூதர்கள் விருத்த சேதனத்தை குறித்து பயங்கர பெருமை உடையவர்களாயிருந்தார்கள். ஆமாவா இல்லையா? புறஜாதியாரை அவர்கள் எப்படி நிந்திப்பார்கள்? விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று. ஞாபகம் இருக்கிறதா? அந்த தாவீது கோலியாத்தை சந்தித்த பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? தாவீது, இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி எங்களை சாட முடியும்? இவன் எப்படி எங்களை திட்ட முடியும்? இவன் எப்படி எங்கள் தேவனை திட்ட முடியும்? ஆமாவா இல்லையா? அப்போ விருத்த சேதனம் தான் யூதர்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறந்த 8ஆம் நாளிலேயே விருத்த சேதனம் செய்து விடுவார்கள். விருத்த சேதனம் செய்யாத பிள்ளை ஆசாரியனாய் வர முடியுமா? சொல்லுங்க. நான் கேட்பதற்கு நீங்கள் ஆம் இல்லை என்று சத்தமாய் பதில் சொல்ல வேண்டும். விருத்த சேதனம் இல்லாத ஒரு யூத ஆண் பிள்ளை யூத ஆண் பிள்ளை என்று கணக்கெடுக்கப்படுமா? இல்லை. விருத்த சேதனம் இல்லாத ஒரு ஆண் பிள்ளை பாஹ் மித்ஸ்வா என்று சொல்லுகின்ற அந்த நியாய பிரமாணத்தை வாசிக்க அதிகாரம் கொடுக்கப்படுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒரு லேவியன் ஆண்டவருக்கு பலி செலுத்த முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் பிரதான ஆசாரியனாய் ஏற்படுத்தப்பட முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒருவன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க முடியுமா? விருத்த சேதனம் இல்லாத ஒரு கோஹாத்திய லேவியன் ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்க முடியுமா? ஆனால் அவ்வளவும் நடந்தது. அவ்வளவும் நடந்தது. அதாவது அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டவர்கள் எல்லாரும் செத்த பிறகு உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். லேவியர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். பிரதான ஆசாரியன் விருத்த சேதனம் இல்லாதவன். நியாய பிரமாணத்தை வாசித்தவன் விருத்த சேதனம் இல்லாதவன். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு முன்னாலே நடங்கள் என்று யோசுவா கட்டளை கொடுக்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தான் நடுவிலே வந்து நின்ற லேவியர்கள்
விருத்த சேதனம் இல்லாதவர்கள். விளங்குதா உங்களுக்கு? எப்படி ஏதோ ஆந்தை விழிப்பது போல விழித்து முழித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இது எவ்வளவு ஒரு பயங்கரமான விடயம் என்று உங்களுக்கு தெரிகிறதா? அதாவது விருத்த சேதனம் இல்லாவிட்டால் அவனை யூதன் என்று யூதர்கள் கணக்கெடுப்பதே கிடையாது. அப்படி இருக்க விருத்த சேதனமே இல்லாதவர்களை நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வைத்தார், நியாயப்பிரமாணத்தை சுமக்க வைத்தார். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கின்ற கோஹாத்தியர் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். புரியுதா? முழுக்க முழுக்க யோசுவா காலேப் தவிர யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே வந்த அத்தனை யூதர்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள். இது நமக்கு தெரியாதா என்ன? தெரியும். ஆனால் எத்தனை பேர் யோசித்திருக்கிறோம் ஏன் அப்படி நடந்தது? நம்மை மனதிலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் அடையாளமாக அதை செய்தார். ஆண்டவருக்கு முடியாதா என்ன? அங்கே அபாரி மலைத்தொடரில் இருக்கிற நேபோ மலையின் பிஸ்கா கொடிமுடிக்கு மோசையை அழைத்து கொண்டு போய் கானான் தேசத்தை காட்டின தேவன் அங்கே வைத்து மோசேக்கு என்ன சொல்லி இருக்கலாம்? மோசே, நீ கீழே இறங்கி நீ மறிப்பதற்கு முன்பாக எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு சொல்லியிருக்கலாமா? இல்லையா? சொல்லியிருக்கலாம். சொல்லவில்லை. சரி, மோசே மரித்தார், மோசையை அடக்கம் பண்ணினார் ஆண்டவர். இப்போ யோசுவா தான் தலைவர். 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், மோசேயால் உனக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தை இரவும் பகலும் நீ தியானி, மறக்காது என்றெல்லாம் சொன்னவர் இங்கேயே வைத்து இவர்களை விருத்த சேதனம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது யோர்தானை கடந்து போங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லவில்லை? சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒருவேளை இவர்கள் யோர்தானை கடக்க முன்பு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் அவர்கள் புறஜாதிகளுக்கு அடையாளமாய் இருந்திருக்கவே மாட்டார்கள். ஆண்டவர் வேண்டுமென்றே அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு வருகிறார். உள்ளே வந்த பிறகு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்கிறார். ஏன் தெரியுமா? காட்டுவதற்கு விருத்த சேதனம் இல்லாதவனையும் நான் பரலோகத்துக்கு கொண்டு வருவேன். அதுதான் புறஜாதியார். பார்த்தீங்களா நான் சொல்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போ கிறிஸ்தவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் யூதர்களை போல மாற வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் ஜெப சால்வையாகிய தலீத்தை அணிந்து கொள்ள வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் இயேசுவை இயேசு என்று சொல்லாமல் யெஷுவா என்று சொல்ல வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமையிலே ஷபத் கொண்டாட வேண்டுமா? தேவையில்லை. கிறிஸ்தவர்கள் நிஜ யூதர்களை போல மாற வேண்டுமா? தேவையே இல்லை. இதுதான் பவுலுக்கும் பேதுருவுக்கும் வந்த வாக்குவாதமே. பேதுரு இதை புரிந்து கொள்ளவில்லை. பேதுரு என்னதான் இயேசுவோடு 3 வருடங்கள் இருந்தாலும் அவர் ஒரு அப்போஸ்தலனாய் வந்த பிறகு ஒரு சில விடயங்களை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நல்ல மனுஷன், தாழ்மையான மனுஷன், எல்லாம் நல்லது. ஆனால் அவர் அந்த தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் வீட்டு கூரையிலே உலாவும் பொழுது யோப்பா பட்டணத்திலே ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். 4 முனையும் கட்டப்பட்ட துப்பட்டி, அதிலே மிருகங்கள், இவற்றை அடித்து புசி என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இவர் ஆண்டவருக்கே கதை சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நான் இதையெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏன்? நான் யூதன், நான் கோஷர் உணவு சாப்பிடுகிறவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் பரிசுத்தமாய் எண்ணினதை நீ பரிசுத்த குலைச்சலாய் என்ன தேவையில்லை. ஏன்? அங்கே கைசரியாவிலிருந்து செசரியாவிலிருந்து கொர்நேலியுவின் வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பேதுருவை அழைத்து கொண்டு போக. விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து பேதுருவை அழைக்க வருகிறார்கள். நிச்சயம் பேதுரு போக மாட்டார். ஏன்? விருத்த சேதனம் உள்ளவர்களுக்குத்தான் சுவிசேஷம் என்று நம்பிக்கொண்டிருந்தார். ஆண்டவர் அதை மாற்றி புறஜாதியானாகிய கொர்நேலியுவின் வீட்டுக்கு பேதுருவை அனுப்பினார். அப்படியும் பேதுருவுக்கு முழுக்க அந்த முழு திருப்தி வரவில்லை. அதனால் தான் பிற்காலத்தில் அவர் சிலர் ரட்சிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்றார். ஆனால் பவுல் போய் அவரோடு வாதாடி இல்லை, விருத்த சேதனம் தேவையில்லை என்றார். அப்போ நமக்கு 2 ஆசீர்வாதங்கள், ஒன்று நேற்று, ஒன்று இன்று பார்க்கிறோம். ஒன்று, காலேப் புறஜாதியானாய் இருந்து யூதா கோத்திரத்துக்குள்ளே அவர் வந்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள் சென்றது நமக்கு ஒரு அடையாளம். இன்று
புறஜாதியாரை போல அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் யோர்தானை கடந்து உள்ளே வந்தார்கள் என்பது, விருத்த சேதனம் இல்லாத புறஜாதியார் பரலோகம் போவார்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம். விளங்குதா? அந்த ஆமேன் ரொம்ப சத்தமா வந்து ஆண்டவருக்கு ஒரு கரகோஷத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த 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 விருத்த சேதனம் செய்த இடத்தை பற்றியும் அந்த விபரத்தையும் சுருக்கமாய் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் 1வது அதிகாரத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன். 3வது வசனத்தை வாசிங்கள். 5ஆம் அதிகாரம். அப்பொழுது யோசுவா கருக்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். சரி, இந்த இடம் இஸ்ரவேலுக்கு போனவர்கள் கூட நீங்கள் அங்கு போயிருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அதி பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு வலயத்திலே அந்த இடம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துக்கு டூர் பஸ் போக முடியாது. தனிப்பட்ட ரீதியாய் நான் என்னுடைய சில நண்பர்களை அழைத்து கொண்டு போயிருக்கிறேன். மெர்சி மிஷா எல்லாம் அங்கு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்று கூட நீங்கள் அந்த இடத்துக்கு போனால் அந்த கல்லுகளை நீங்கள் பார்த்தால் அந்த கல்லுகள் கருக்கான கல்லுகளாக இருக்கும். புரியுதா? அந்த கல்லுகளை எடுக்கும் பொழுது கையை வெட்டக்கூடிய அளவு கத்தி போல கூர்மையாக இருக்கும். அந்த இடத்திலே சில வைத்தியர்கள் பல ஆண்டுகளுக்கு முன் அந்த இடத்திலே வந்து அந்த கற்களை ஆய்வு செய்த பொழுது அவர்கள் கண்டுபிடித்த ஒரு பயங்கர கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அந்த இடத்திலே காணப்படுகின்ற அந்த கற்கள் மாத்திரம் தட்டு தட்டாக இருக்கும். இப்படி சும்மா அப்படி கையாலே இப்படி கலற்றி எடுக்கலாம். தட்டு தட்டு போல கத்தி போல வரும். அப்போது நானும் எடுப்பேன், மிஷாவும் அந்த கற்களை எடுத்து பார்த்திருக்கிறார், மெர்சி பார்த்திருக்கிறார். தனிப்பட்ட ரீதியாக இஸ்ரவேலில் என்னோடு வருகிறவர்களுக்கு நான் அவர்களை கூட்டிக் கொண்டு போக முடியும். டூராய் போகிறவர்களுக்கு போக முடியாது, அனுமதி கிடையாது. அது அப்படியே கையை வெட்டக்கூடிய அளவு கூர்மையானது. வைத்தியர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் என்றால் அந்த கற்களிலே இயற்கையாக அமைந்த ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதாவது விஷ கிருமிகளை கொல்லும் அந்த ரசாயன ஆற்றல் அந்த இடத்துல இருக்கின்ற கற்களுக்கு இயற்கையாக இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். இது ஒரு பெரிய அற்புதம். சும்மா யோசித்து பாருங்கள். விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் 2 பேர் தான், யோசுவா, காலேப். அப்போ இத்தனை ஆண்களுக்கு இவர்கள் விருத்த சேதனம் செய்யும் போது எத்தனை கத்திகள் தேவைப்படும் யோசியுங்கள். இரும்பு கத்திகள் கிடைக்குமா? இல்லை. அப்போ கற்களை கூர்மையாக்கி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கற்களை வைத்துத்தான் கருக்கான கத்திகளை உண்டாக்கினார்கள் என்று இருக்கிறது. நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி, அது தமிழிலே கருக்கான கத்திகள் என்று சொல்லும் பொழுது அது ஒழுங்காக இல்லை. ஆனால் எபிரேய மொழியிலே கல் கத்தி என்று வருகிறது. பிரெஞ்சில் எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியாது. பிரெஞ்சில் பாருங்க, யாராவது எப்படி இருக்குது? பிரெஞ்சில் என்ன இருக்குது? கல்லுன்னு இருக்குதா? எல்லாருக்கும் பிரெஞ்சில் தெரியுதா? எழுதியிருக்கிறாங்க. அது பிரெஞ்சில் அந்த சொல்லுங்க. என்னது? பியர்னா கல்லோ? பார்த்தீங்களா? தமிழில் கருக்கான கத்தி என்று இருக்கிறது. ஆகவே அது இரும்பா இருக்கலாம், உலோகமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக எபிரேய மொழியிலே கல் கத்தி என்று இருக்கிறது. நல்ல நேரம் பிரெஞ்சிலே அப்படி போட்டிருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நீங்கள் யோசிப்பீர்கள் நான் கதை விடுகிறேன் என்று. அந்த கற்களை எடுத்து இந்த யோசுவா வேண்டுமானால் தனக்கு உதவியாக காலேபை வைத்துக் கொள்ளலாம், வேறு யாரையும் வைத்துக் கொள்ள முடியாது. அப்போ இந்த கருக்கான கத்திகளை கற்களால் உண்டு பண்ணி விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆள் லட்சக்கணக்கானோருக்கு விருத்த சேதனம் செய்யும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு கத்தி வீதம் விருத்த சேதனம் செய்ய முடியுமா? முடியாது. ஒரு ஆளுக்கு விருத்த சேதனம் செய்துவிட்டு அடுத்த ஆளுக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் செய்ய முடியுமோ அத்தனை செய்ய வேண்டும். அப்போ ஒரு ஆளுக்கு வெட்டி அடுத்த ஆளுக்கு வெட்டி அடுத்த ஆளுக்கு வெட்டும் பொழுது நோய் கிருமிகள் இன்ஃபெக்ட் ஆகுமா ஆகாதா? யோசியுங்கள். எப்படி ஆண்டவர் அற்புதமான முறையிலே அந்த கற்களுக்கு இயற்கையாகவே விஷ முறிவு ரசாயனத்தை அந்த கற்களிலே உள்ளடக்கி இருக்கிறார். இன்றும் அந்த இடத்திலே இருக்கிற
கற்கள் அப்படித்தான் இருக்கின்றன. விளங்குதா? அதற்கு பிறகு நீங்கள் வாசித்து பாருங்கள், அந்த இடத்துக்கு கில்கால் என்று பெயர் வைக்கிறார். கில்கால் என்றால் என்ன? ஒரு உருட்டப்பட்டு எகிப்தின் நுகம், எகிப்தின் அந்த பாரம், எகிப்தின் அடிமைத்துவம் உருட்டப்பட்டு விட்டது, இனி உங்களுக்கு விடுதலை என்று ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு தாற்பயம் அந்த இடத்தின் பெயருக்கு வருகிறது. புரிகிறதோ? இப்போ இவர் எல்லாருக்கும் விருத்த சேதனம் செய்து விட்டார். இப்போ நான் யோசுவாவை பற்றி ஒரு ஒரு மனோ தத்துவ விடயத்தை நான் சொல்ல போகிறேன். யோசுவா ஒரு நல்ல தாழ்மையான மனிதர், பெரிய விசுவாசி, எல்லாம் நமக்கு தெரியும். என்றாலும் அவர் ஒரு சாதாரண மனிதன், அப்படித்தானே? இப்போ அவருக்கு கொஞ்சம் வயதும் அதிகமாய், இப்போ கிட்டத்தட்ட 85 வயது அவருக்கு. 85 வயது அவருக்கு. அவர் 110 வயதிலே இறக்கிறார். விளங்குதா? 25 வருடங்கள் அவர் தலைமைத்துவம் தாங்கினார் இஸ்ரவேலர்களுக்கு. 85 வயதில் இந்த பாரிய பொறுப்பு அவருக்கு கிடைத்த பொழுது எந்த ஒரு ஆழமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். பயங்கரமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்குமா? இருக்காதா? என்னதான் ஆண்டவர் அவரோடு இருந்தாலும் ஒரு பெரிய பொறுப்பு வந்தவுடன் அந்த பொறுப்போடு சேர்ந்த அந்த மன பாரம் வரும் அல்லவா? இந்த மன பாரத்தோடு அவர் 3ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவங்களை அவர் செய்கிறார். பிறகு அதற்கு வருவோம். இப்போ இந்த பக்கத்துக்கு அவர்களை கொண்டு வந்தாகி விட்டது. வந்தவுடன் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ எல்லாரையும் விருத்த சேதனம் பண்ணு என்று. எத்தனை நாட்கள் போயின அவர் விருத்த சேதனம் செய்வதற்கென்று நமக்கு தெரியாது. நிறைய நாள் போயிருக்கும். எத்தனை பேருக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஆனால் விருத்த சேதனம் எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த கில்காலிலே இருக்கின்ற இஸ்ரவேல் பாளையத்தை பார்த்தால் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். எல்லாரும் கூடாரங்களுக்கு உள்ளே இருந்திருப்பார்கள், ஆமாவா இல்லையா? எல்லா ஆண்களுக்கும் 8 நாள் வயது தொடங்கி 40 வயதுடைய ஆண் வரைக்கும், 40 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் யாரும் இருக்கவில்லை. 8 நாள் ஆண் பிள்ளை தொடங்கி 40 வயதான ஆண் வரைக்கும் அத்தனை ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்திருக்கிறது என்றால் அந்த அத்தனை ஆண்களும் எங்கே இருப்பார்கள்? அவரவர் கூடாரங்களிலே இருப்பார்கள். அந்த குடும்பங்களுக்கு சொந்தமான பெண்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? அவர்களை பார்த்து கொண்டு அவர்களுக்கு உபசாரம் செய்து கொண்டிருப்பார்கள், ஆமாவா இல்லையா? அப்பா, கணவன், மகன், அண்ணன், தம்பி என்று அத்தனை ஆண்களும் விருத்த சேதனம் பண்ணி கூடாரத்தில் இருக்கும் பொழுது அந்தந்த குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் தான் சமையலிலே இருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்க வேண்டும், அப்படித்தானே? இப்போ நீங்கள் பார்த்தால் 5வது அதிகாரத்திலே நீங்கள் 11வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. 12வது வசனம். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. ஐயோ, 40 வருடங்களாக இவர்களுக்கு பெய்து கொண்டிருந்த மன்னா நின்றது என்ற தெய்வமே. நான் யோசுவாவினுடைய மனநிலையை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எல்லா கூடாரங்களுக்குள்ளும் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆண்கள் படுத்திருக்கிறார்கள், ஆமாவா இல்லையா? யோசிங்க. எல்லா கூடாரங்களும் அமைதியாக, ஒரு சில பிள்ளைகள் அழுது கத்தி, மற்றபடி சும்மா கற்பனை பண்ணுங்க, அமைதியாக ஒரு யாருமே வெளியே நடமாடாமல் இருப்பார்கள். சும்மா யோசித்து பாருங்கள். இந்த அதிகாலை நேரங்களிலே இந்த பனி வந்து அப்படியே இருக்கும் பொழுது கூடாரங்கள் தெரிகிறது. பாவம், இந்த யோசுவா வந்து பார்த்திருப்பார், ஆயிரக்கணக்கான கூடாரங்கள், யாருமே நடமாட்டம் இல்லை, எல்லாரும் கூடாரங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படி இருந்து இவர்கள் தேறி வருவதற்கு முன் மன்னா வேறு பொழிவது நின்று விட்டது. ஐயோ, யோசித்து பாருங்கள். இவ்வளவு காலம் சாப்பாடை பற்றின ஒரு பயமே இருக்கவில்லை யோசுவாவுக்கு. ஏன்? 40 வருடங்களாக
வாரத்துக்கு 6 நாட்கள் மன்னா விழுந்து கொண்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை மாத்திரம் 2 மடங்கு விழுந்தது. ஆமாவா இல்லையா? இப்போ மன்னா வேறு நின்று விட்டது. ஐயோ, இப்போதான் யோர்தானை கடந்து உள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ தேசங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேசமாக அடித்து வெற்றி பெற்று ஒரு பெரிய போராட்டமே செய்ய வேண்டியிருக்கிறது. விசுவாசம் இருக்கிறது தான், ஆனால் மன்னாவும் நின்று விட்டது. எல்லாரும் முடங்கி போயிருக்கிறார்கள். யோசுவாவுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இப்போ தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த மன அழுத்தம் என்னவென்று தெரியும். ஒரு ஆண்டு விழா உங்களுக்கு வருகிறது என்றால், ஆண்டு விழா என்றால் எல்லாரும் ஆயத்தமாவீர்கள். எப்படி ஆயத்தமாவீர்களோ தெரியாது. ஒரு சிலர் உடுப்பு வாங்குவார்கள், ஒரு சிலர் அதற்கேற்ற விதத்தில் லீவு போடுவார்கள், வேறு சிலர் அதற்கேற்ற விதத்தில் தங்களுடைய இலங்கை இந்திய பிரயாணங்களை மாற்றி அமைப்பார்கள், அதற்கேற்ற விதத்திலே பணம் சேர்ப்பார்கள், வேறு ஆயத்தங்கள் செய்வார்கள். இசை வாசிக்கிறவர்கள் ஆயத்தம் பண்ணுவார்கள், ஹால் புக் செய்ய வேண்டும், அப்புறம் விளம்பரம் செய்ய வேண்டும், வெளி ஊழியர்களை அழைக்க வேண்டும். எத்தனை ஆயத்தங்கள் இருக்கின்றன, உண்டா இல்லையா? ஆனால் அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவருக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் யோசித்து பாருங்கள். சாதாரண விசுவாசிகளே ஒரு வித அழுத்தத்துக்குள்ளே வந்து விடுவீர்கள். இப்போ ஆகஸ்ட் மாதம் ஆண்டு விழா என்றால் ஜூன் ஜூலையே உங்கள் பாரங்கள் தொடங்கிவிடும். ஆமாவா இல்லையா? இப்போ ஊழியத்தில் இருக்கின்ற மற்றவர்கள், இந்த சாப்பாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், இசைக்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள், ஹால் புக் செய்ய, விளம்பரம் பண்ண, வீடியோ, அது இது, இவர்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் பாரங்களை அனுபவிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் இவை எல்லாவற்றையும் நடத்தும் அந்த தலைவருக்கு எவ்வளவு மன அழுத்தம் இருக்கும் யோசிங்க. இப்போ எங்களுடைய சபையிலே அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்தால், அந்த நிகழ்வின் பாரம் எனக்கு இருக்கும் பொழுது நான் அந்த நாட்களிலே மக்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்ப மாட்டேன். வீடுகளுக்கு போய் மக்களை சந்திக்க விரும்ப மாட்டேன். யாரும் என்னை வந்து சந்திப்பதற்கு அனுமதி கொடுக்க விரும்ப மாட்டேன். ஏன்? நிறைய வேலை, நிறைய பாரம். ஏன் தெரியுமா? சாப்பாடு சம்பந்தமானவர்களும் என்னைத்தான் வந்து அணுகுவார்கள், விளம்பரம் சம்பந்தமானவர்களும் கடைசியில் என்னிடத்தில் தான் வருவார்கள், பணம் சம்பந்தமாக கடைசியில், அந்த கடைசியிலே அந்த ஒரு தலைவரிடத்திலே தானே அத்தனை பாரங்களும் போகும். ஆமாவா இல்லையா பாஸ்டர்? பயங்கர மன அழுத்தம் உங்களுக்கு இருக்குமா இருக்காது? சும்மா யோசிங்க. என்ன ஏற்றுக்கொள்றீங்களா? நாளைக்கு விருஷட்டியோன் ஆண்டு விழா, எத்தனையோ பேர் ஆயத்தங்கள் செய்தாலும் உங்களுக்குரிய அந்த பாரம் இருக்குதா இல்லையா? யோசுவாவை கற்பனை செய்து பாருங்கள். யோசுவா ஒரு தனி மனுஷனாக மோசேயின் பொறுப்பை எடுத்து விட்டார், ஆண்டவர் கொடுத்து விட்டார். இப்போ யோசுவாவுக்கு இது ஒரு புதிய அனுபவம். ஒரு முழு தேசத்தையும் யோர்தானை கடந்து கொண்டு வந்து விட்டேன், இப்போ போய் ஒவ்வொரு நாடாக அடித்து பிடிக்க வேண்டும். இங்கே இருந்து பார்ப்பதற்கு எரிகோ வேறு தெரிகிறது. இப்போ பார்த்து ஆண்டவர் விருத்த சேதனம் பண்ணு என்று சொல்லி அத்தனை ஆண்களையும் படுக்க வைத்து விட்டார். யோசிங்க, கற்பனை பண்ணுங்க. அத்தனை ஆண்களும் படுத்து விட்டார்கள். பெண்களை வைத்து பயன்படுத்த முடியாத அந்தந்த பெண்கள் அவர்கள் குடும்பத்து ஆண்களை பராமரிப்பதிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் மன்னா வேறு நின்று விட்டது. யோசுவா இப்படி நடக்கிறார், அப்படி நடக்கிறார், இப்படி போறார். நல்லா பாருங்க, இப்படி போறார். மன அழுத்தத்திலே ஒருவர் இருக்கும் பொழுது அவருடைய தலை இப்போ நான் வைத்திருக்கிறது மாதிரி குனிந்திருக்குமா, இல்லாட்டி இப்படி நேரம் நிமிர்ந்திருக்குமா? குனிந்திருக்கும் இல்லையா? இப்படி இப்படி மேலே கீழே நடந்து 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 போறவர். சரியா? 13வது வசனத்தை வாசிங்க. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, ஹலோ, கில்காலிலே இருந்து எரிகோ நியாயமான தூரத்தில் இருக்கிறது. பார்க்க தெரிந்தாலும், பார்க்க தெரியும். இன்று கூட நீங்கள் கில்காலில் இருந்து எரிகோவை பார்த்தால் தெரியும். ஆனால் எரிகோ என்பது எதிரி நாடா இல்லையா? இவர்கள் 2 வேவுகாரர்களை அனுப்பி விவரங்களை சேர்த்து விட்டார்களா இல்லையா? நேற்று பார்த்தோமே. அப்ப வந்தவர்கள் என்ன சொல்லி இருப்பார்கள்? மதிலின் அளவு,
அங்கு வாழுகின்ற ராஜாவின் வலிமை, அங்கு இருக்கின்ற போர் வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள். யோசுவாவுக்கு இதெல்லாம் தெரியும். ஆகவே கில்காலிலே இருந்து பார்ப்பதற்கு தெரியும். துணிந்து அதற்கு பக்கத்திலே தனியாய் போவாரா? யோசிங்க. போனால் என்ன நடக்கும்? மேலே அம்பு, எவனாவது ஒருவன் அம்பை விட்டால் யோசுவாவுக்கு அது பட்டு யோசுவா அந்த இடத்திலேயே செத்து போக முடியும். ஆபத்தா இல்லையா? யோசிங்க. ஆனால் இவர் இப்படி தலையை கவிழ்ந்து கவிழ்ந்து அப்படி இப்படி நடந்து போனவர் தன்னை அறியாமல் எரிகோவின் பக்கத்துக்கு வந்து விட்டார். ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து விட்டார். வந்த பிறகுதான் தலையை தூக்கி பார்க்கிறார். பாருங்க என்ன சொல்லுகிறது. எரிகோவின் வெளியில் இருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. ஐயோ, கவனிங்க. இவர் இப்படி போனவர் ஏதோ யாரோ நிற்பது மாதிரி தெரிந்தனால் தலையை தூக்கி இப்படி பார்த்தால் யாரோ ஒரு ஆள் நிற்கிறார். நிற்கிறது ஒரு ஆணா பெண்ணா சொல்லுங்க? தெரியாதுங்காதீங்க. ஒருவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார்னா நான் சேலை கட்டின பொம்பளையா நின்றுகிட்டு இருந்துச்சு? ஆம்பளை. இவருடைய பக்கத்திலே உள்ள ஒரு ஆளாய் அந்த ஆள் இருக்கவே முடியாது. ஏன்? எல்லாருக்கும் விருத்த சேதனம் பண்ணி அவன் கூடாரத்தில் இருக்கிறான். ஆமாவா இல்லையா? காலேபா இருந்தா தெரியும். இது காலேபும் அல்ல. உருவின பட்டயம். உருவின பட்டயம் அந்த காலத்தை ஆயுதம். உருவின பட்டயம் அந்த காலத்து ஆயுதமே பட்டயம். பட்டயத்தை இடுப்பிலே சொருகி வைத்திருக்கிற ஒரு ஆளை கண்டாலே பயம் வர வேண்டும். வருமா இல்லையா? ஏனென்றால் இது எதிரிகளுடைய தேசம். இன்னும் இஸ்ரவேலர்கள் கைப்பற்றவில்லை. பார்த்தால் அந்த நபர் பட்டயத்தை உருவி வேறு வைத்திருக்கார். உருவின பட்டயத்தை எதற்கு உருவி வைத்திருப்பார்? வெங்காயம் உரிப்பதற்கா? அப்போ நானாயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? நீங்களாயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? டிப்ரெஷன்ல ரொம்ப மன அழுத்தத்தில் போயிட்டு இப்படி பார்த்து ஒரு ஆள் உருவின பட்டயத்தோட நிக்கிறத பார்த்தா ஆவி ஆத்துமா சரீரம் இடம் மாறி என்ற தெய்வமே திரும்பி ஒரே ஓட்டம் கில்காலுக்கு ஓடணுமா இல்லையா? இவர் எந்த அளவு டிப்ரெஷன் என்றால் உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய் ஐயோ என்ற தெய்வமே, நல்ல நேரம். இவர் நல்ல ஒரு ஆள் என்றபடினால் சரி. இது ஒரு எரிகோக்காரனா இருந்திருந்தால் இவர் போய் யோசுவா எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்றால் இவர் போய் எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க வாசிங்க, நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். எப்படி இருக்குது கதை? எப்படி இருக்குது கதை? எக்ஸ்கியூஸ் மீ, எங்களுக்கு எந்த எந்த மொழியிலே பேசுவது? யோசிங்க. அந்த ஆள் யார் என்றே தெரியாது. இவருக்கு தெரிந்தது எபிரேய மொழி, எகிப்திய மொழியும் கொஞ்சம் தெரியும். எகிப்திய மொழி இங்கே தெரிந்தவன் இருக்க மாட்டான் என்று தெரியும். எபிரேய மொழியும் இவர்களுக்கு தெரியாது. இவர் எப்படி கேட்டாரோ எனக்கு தெரியாது. கேட்டார். எங்க பக்கமா எதிரி எப்படி கேட்டார்னு தெரியாது. கேட்கிறார். இதை சும்மா வாசிக்கும் போது நீங்கள் வாசிக்கிறீர்கள். நான் வாசிக்கும் போது எனக்கு கவலையாய் இருக்கிறது. இந்த மனுஷன் எவ்வளவு ஒரு மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். சும்மா யோசிங்க. கிறிஸ்தவர்களை எல்லாம் அடிக்கிறார்களாம், கிறிஸ்தவர்களை எல்லாம் கொல்லுகிறார்களாம். அப்போ இங்கே வந்து எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். திடீரென நீங்கள் யாராவது காற்று வாங்குவதற்கு இந்த கதவை திறந்து வெளியாலே நடக்கிறீர்கள். அப்போ அங்கே பாதையிலே ஒரு உருவின துப்பாக்கியை வைத்துக்கொண்டு ஒருவன் நிற்கிறான். என்ன செய்வீங்க? ஐயோ அம்மா என்று பின்னங்கால் பிடரியில் பட உள்ள ஓடி வந்து சொல்லுவீங்களா இல்லையா? நீங்க அந்த ஆள்கிட்ட போய் போன்ஷூ மிஷு
கேட்பீங்களா? அப்படி கேட்கறதா இருந்தா எந்த அளவுக்கு நீங்க டிப்ரெஷனுக்குள்ள விழுந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் யோசிக்க வேண்டும். அதாவது யோசுவா ஒரு சாதாரண மனுஷன். அவருக்கு ஏற்பட்ட அவருக்கு கிடைத்த புதிய பொறுப்பு, அந்த விருத்த சேதனம், மண்டா நின்றது, இதெல்லாம் சேர்த்து அவரை ஒரு குழப்பி விட்டது. அவரால் தனித்து செயல்பட முடியாத ஒரு நிலை வந்துவிட்டது. அதனால் அந்த இடத்துக்கு அவருக்கு உதவியாக வந்தது வேறு யாரும் அல்ல, இயேசு கிறிஸ்து. இது கிறிஸ்டோபனி என்று வேத அறிஞர்களால் சொல்லப்படுகிற ஒரு விடயம். பாருங்கள், அவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் அல்ல என்கிறார். என்ன சொல்லுகிறார்? அல்ல. லோ. லோ என்றால் என்ன? நீ கேட்ட கேள்வி பிள்ளை தம்பி. நீ என்ன கேட்கிறாய்? நான் உன் பக்கமா அல்லது நான் எதிரிகள் பக்கமா என்று கேட்கிறாய். கிடையவே கிடையாது. இது என்னுடைய யுத்தம், நீங்கள் தான் என் பக்கம். விளங்குதா? கேள்வியே பிழை. அன்பானவர்களே, நமது தேவன் நம் பக்கமா என்பது கேள்வியே அல்ல. நாம் தான் தேவன் பக்கம். நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய பிரச்சனைகளே அல்ல, அது அவருடைய பிரச்சனை. நம்முடைய ஊழியமே அல்ல, அது அவருடைய ஊழியம். நம்முடைய சபை நம்முடைய சபையே அல்ல, அவருடைய சபை. நாம் நம்முடையவர்களே அல்ல, அவருடையவர்கள். ஆகவே நாம் தான் அவர் பக்கத்திலே இருக்கிறோம். உங்களுடைய சரீரம் இருக்கிறதே, அது கூட உங்களுடைய சரீரம் அல்ல, அதுவும் அவருடைய சரீரம். உங்கள் சரீரத்திலே ஒரு வியாதி இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. உங்களுக்கு பண தேவை இருந்தால் அது உங்கள் பிரச்சனை அல்ல, அது அவர் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை என்றால் அது தேவை உங்களுக்கு அல்ல, அவருக்கு. ஆகவே அவர் பக்கத்திலே நாம் இருந்து அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் அவர் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவார். விளங்குதா உங்களுக்கு? அதனால் தான் சபையை பற்றி பேசும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என் சபையை நானே கட்டுவேன், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்ல யோசுவா, அல்ல. இப்போ அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன். அதாவது உண்மையாக கர்த்தரின் சேனையின் அதிபதி யார்? மீகாவேல். ஆமாவா இல்லையா? மீகாவேல். ஆனால் இப்பொழுது என்ற சொல் அங்கே வருகிறது பாருங்கள். இப்பொழுது தற்காலிகமாக நான் மீகாவேலை அனுப்பாமல் நானே வந்தேன். ஏனென்றால் நீ மன அழுத்தத்திலே இருக்கிறாய். உனக்கு மீகாவேலின் உதவி சரி வராது, நானே வர வேண்டும் என்றுதான் இயேசுவே வந்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், நமக்கு பாரிய பொறுப்புகளை கர்த்தர் கொடுத்தால் நம்மால் தாங்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வரும்போதும் அவர் நமது உதவிக்கு வருவார். நம்மை திகைக்க விட மாட்டார். திகையாதே கலங்காதே என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் இப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தேன். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தனது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அதற்கு பிறகு நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் எரிகோவிலே போய் எரிகோவை கைப்பற்றுகின்ற விதத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த எரிகோவை கைப்பற்றுகின்ற விதத்தை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்தி விடுகிறேன். அப்புறம் நாம் சொன்னது போல 1வது அதிகாரத்துக்கு மறுபடியும் நாம் போகலாம். எரிகோ மதில் இருக்கிறதே, அந்த எரிகோ மதில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் 26 அடி உயரமாய் இருந்திருக்கிறது. 26 அடி. புரிகிறதா? ஏற்கனவே மேட்டிலே தான் அவர்கள் அதை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த மதிலை, அந்த மேடே ஒரு 6-7 அடி இருக்கும். அதற்கும் மேலே 26 அடி என்றால் சாதாரணமாக ஒரு மனுஷனால் அதிலே ஏற முடியாத அளவு அது உயரம். அது மாத்திரமல்ல, இப்போ அந்த மதில் எப்படி செய்யப்பட்டிருந்தது என்றால், அந்த மதிலின் மேல் பகுதி கிட்டத்தட்ட அந்த சுவரிலிருந்து இந்த சுவர் வரை இந்த அகலம் இருக்கும். ஏனென்றால் ஒரே நேரம் 4 குதிரை வண்டிகள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவு அகலமானதான் மேலே. இப்போ யோசித்து பாருங்க, இந்த 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 அகலம் இருந்தால் 4 குதிரை வண்டிகள் பிரயாணம் பண்ணலாம். 26 அடி உயரம், ஏற்கனவே 6-7 அடி மேட்டிலே இருந்து 26 அடி உயரம்.
அதிலே கீழ்ப்பகுதி ரொம்ப அகலமாயிருக்கும், மேல் பகுதி 4 ரதங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவு அகலமாய் இருக்கும். ஆனால் அவர்கள் எப்படி கட்டியிருந்தார்கள் என்றால், ஒருவேளை பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து அந்த மதில் இடிந்து உடைந்து விழுந்தால், இப்போ இன்று மியான்மாரிலே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வந்தது. எத்தனை பேர் நியூஸ் பார்த்தீங்க? மியான்மாரிலே 7.7 அளவு பூமி அதிர்ச்சி வந்து கட்டடங்கள் எல்லாம் விழுகின்றன. பேங்காக்கிலே கூட ஒரு பெரிய கட்டடம், கட்டப்பட்டு கொண்டு வந்த கட்டடம் அப்படியே இடிந்து விழுந்து விட்டது. பூமி அதிர்ச்சி வந்தால் இடிந்து விழ முடியும். அப்படி இடிந்து ஒருவேளை இந்த எரிகோ மதில் விழுந்தால் உள்புறமாய் விழாமல் வெளிப்புறமாய் விழும் விதத்திலே சரித்து கட்டியிருந்தார்கள். புரிகிறதோ? இப்போ நான் மதில் மேலே நிற்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்படி அந்த மதிலுக்கு அந்த சுவர் இருக்கும், தடுக்கி விழாமல் இருக்க. ஆனால் நான் அந்த எல்லையிலே, அந்த ஓரத்திலே வந்து இப்படி பார்த்தால் எனக்கு மதில் தெரியாது. ஏன்? அந்த மதில் உள் பக்கத்துக்கு இப்படி கட்டப்பட்டிருக்கும். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் 7 நாட்கள் அந்த எரிகோ மதிலை சுற்றி வந்த பொழுது அந்த மதில் மேல் இருந்த அந்த இராணுவ வீரர்களுக்கோ யாருக்கோ கீழே இவர்கள் நடந்தது தெரியாது, பார்க்க தெரியாது. சும்மா மதிலாய் இருந்திருந்தால் அவர்கள் அம்பு எய்ய முடியும், கற்களை வீச முடியும், இவர்களை கொல்ல முடியும். ஆனால் கீழே என்ன நடக்கிறது என்று தெரியாத அளவுக்கு சரித்து கட்டப்பட்டிருந்தது. 7ஆம் நாள் 7 தரம் இவர்கள் சுற்றி வந்த பிறகு காலம் ஊதி ஆண்டவரை இவர்கள் துதிக்கும் பொழுது அற்புத விதமாக அந்த மதில் உள்புறமாய் விழுந்தது. வெளிப்புறமாய் விழுந்திருந்தால் அவர்கள் மேலே விழுந்திருக்கும். ஆனால் உள்புறமாய் விழுந்தபடியினால்தான் எரிகோ வாசிகள் குழம்பி போனார்கள், திகைத்தார்கள், ஆடி போனார்கள். இவர்களால் முடிந்தது அவர்களை போய் அடித்து நொறுக்கி வெற்றி கொள்வதற்கு. புரிகிறதா? இப்படி ஆண்டவர் அற்புதமான முறையிலே அந்த எரிகோவை ஜெயிப்பதற்கு இஸ்ரவேலர்களுக்கு உதவி செய்தார். சரியா? அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக யோசுவாவின் தலைமையில் அவர்கள் ஒவ்வொரு கானானிய தேசங்களாக பிடித்தார்கள். 31 ராஜாக்களை தோற்கடித்தார்கள். 64 தேசங்களை, குட்டி குட்டி தேசங்களை கைப்பற்றினார்கள். அந்த கானான் தேசத்தை சீலோ என்கின்ற இடத்திலே வைத்து யோசுவா எல்லா கோத்திரங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறார். சரியோ? சரி, இப்போ நாம் யோசுவா 1வது அதிகாரத்துக்கு வருவோம். அங்கே எப்படி இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்க போகிறோம். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். இந்த இடத்திலே யோசுவா எப்படி அறிமுகமாகிறார் என்று பாருங்கள். இதில் இருந்து நாம் ஒரு நல்ல பாடத்தை படிக்க வேண்டும். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி ஒரு முழு அறிமுகத்தை கொடுக்கிறார். நூனின் குமாரன் யோசுவா, அதாவது ஒரு துரோகியின் குமாரன், ஒரு பாம்பின், ஒரு சர்ப்பத்தின் குமாரன், இன்றைக்கு மோசேயின் ஊழியக்காரனாக அவர் பரிணமிக்கிறார். இப்போ மோசே இப்பொழுது இல்லையே, ஏன் மோசேயின் ஊழியக்காரன் என்று சொல்ல வேண்டும்? மோசே தான் இப்பொழுது இல்லையே. அப்போ மோசே இருக்கும் வரை மோசேயின் ஊழியக்காரனாய் இவர் இருந்தது பிரச்சனை இல்லை. மோசே தான் செத்து விட்டாரே, அப்போ ஏன் இவர் மோசேயின் ஊழியக்காரன் என்று இனியும் அழைக்கப்பட வேண்டும்? இப்போ ஏற்கனவே நேற்று உங்களுக்கு சொன்னேன், காலேபை ஆண்டவர் என் தாசனாகிய காலேப் என்று சொல்லிவிட்டார். காலேபே என் தாசனாகிய காலேப் என்று ஆண்டவர் சொன்னால் யோசுவாவை ஏன் சொல்லக்கூடாது? சொல்லவில்லை. கடைசியிலே யோசுவா 24வது அதிகாரத்துக்கு வாருங்கள், அந்த வசனத்தை வாசிப்போம். இதை யோசுவா எழுதுகிறார். முதல் நாளிலிருந்து நான் உங்களுக்கு
சொல்லிக் கொண்டு வந்தேன். 29வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 24:29. யோசுவா உயிரோடு இருக்கும் பொழுது இதை எழுதுகிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். வாசிங்க. அவனை எப்ராஹிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். ஐயோ. அடுத்த வசனம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார்கள். பாருங்கள், யோசுவா தன்னுடைய மரணத்தை குறித்து எழுதுகிறார், தன்னுடைய அடக்கத்தை எழுதுகிறார், எங்கே அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார் என்று எழுதுகிறார், அவருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய மூப்பர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எப்படி வாழுகிறார்கள் என்று எழுதுகிறார். இதையெல்லாம் பார்க்கின்ற வேத ஆராய்ச்சியாளர்களுக்கு இதை யோசுவா எழுதியிருப்பார் என்று நம்ப முடியவில்லை. ஏன்? இதை வேறு யாராவது பிறகு எழுதி இதிலே சேர்த்திருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நமது ஆண்டவர் மோசேக்கும் சரி, சாமுவேலுக்கும் சரி, யோசுவாவுக்கும் சரி, ஒரு சிலருக்கு வெளிப்பாடுகளை கொடுத்து, கடந்த கால வெளிப்பாடுகள் மாத்திரமல்ல எதிர்கால வெளிப்பாடுகளையும் கொடுத்து எழுத வைத்தார் என்பது நாம் விசுவாசிக்க வேண்டிய உண்மை. புரிகிறதா? தயவு செய்து நமது மூளைகளால் தேவனுடைய வார்த்தையை விளங்கிக் கொள்ள நாம் முயற்சிக்க கூடாது. கள்ள உபதேசங்கள் உருவாவது அதனால்தான். உங்களுக்கும் எனக்கும் எந்த அளவு மூளை இருக்கிறது? எங்களுக்கு அந்த அளவு மூளை இல்லை, சரிதானே? ஒரு விமானத்திலே ஏறி பறக்கிறோம். அந்த விமானம் எப்படி இயங்குகின்றது என்பதாவது நமக்கு தெரியுமா? ஏவியானிக்ஸ் படித்திராவிட்டால் அது நமக்கு தெரியாது. அப்போ ஒரு விமானத்தை புரிந்து கொள்கின்ற அளவு அறிவு கூட இந்த இடத்துல இருக்கிற நம்ம யாருக்குமே இல்லை என்று நினைக்கிறேன். யாராவது இருக்கிறீங்களா ஏவியானிக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்? இல்லை. யாராவது மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் இருக்கிறீர்களா? நம்முடைய இருதயம் எப்படி வேலை செய்கிறது என்று உங்கள் யாருக்காவது தெரியுமா? தெரியாது. தொட்டு பார்த்தால் டொக்கு டொக்குன்னு அடிக்கிறது மட்டும் தெரியும், இல்லையா? நரம்பு, நம்முடைய நரம்புகள் எப்படி வேலை செய்கிறது என்று தெரியுமா? பெரிய பெரிய வைத்தியர்கள், நிபுணர்கள் இங்கே இருக்கிறோமா? இல்லை. அப்போ நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ விஷயங்கள் தெரியாத பொழுது இந்த மகத்துவமான ஆவிக்குரிய புத்தகத்தை நமது மூளைகளால் விளங்கிக் கொள்ள முடியுமா? அதனால் என்ன செய்கிறோம்? நமது மூளைக்கு புலப்படாததை நம்பாமல் விடுகிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தேவன் யோசுவாவுக்கு தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தி யோசுவாவே இதை எழுதுகிறார். தனது மரணத்துக்கு பிறகு தன்னை கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று கர்த்தர் எழுத வைக்கிறதை இவர் எழுதி வைத்து விட்டு இருக்கிறார். பாருங்கள், அப்போ இவருக்கு தெரிகிறது, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னை கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று ஆண்டவர் அழைக்கவே இல்லை. என்ன ஒரு தாழ்மை என்று பாருங்கள். விளங்குதா உங்களுக்கு? இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் இப்படி இல்லை. சில நாடுகளில் உங்களுக்கு தெரியுமா, சில நாடுகள், நான் நாட்டையே சொல்லுகிறேன், மலேசியாவிலே என்னிடத்தில் சொன்னார்கள், சில பாஸ்டர்மார் நீங்கள் பாஸ்டர் என்று சொன்னால் கோபப்படுகிறார்களாம். நான் பாஸ்டர் அல்ல, ரெவரன். உண்மையாக சொன்னாங்க. எனக்கு போன ஜனவரியில் சொன்னாங்க. எனக்கு விளங்குதா? ஒருவர் சொன்னார் எனக்கு, பாஸ்டர் அவரிடத்துல ரெவரண்ட் என்று நான் அழைப்புதலிலே போட்டிருந்தேன், அவர் கல்யாணத்துக்கே வரவில்லை என்று. ஏன்? அவர் பிஷப். உண்மையாக சொல்கிறேன் நான். இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது, ஒருவேளை அவர்கள் பார்க்கிறார்களாயும் இருக்கும். விளங்குதா? ஒரு பிஷப்பை ரெவரண்ட் என்று சொன்னால் பிஷப்புக்கு கோபம் வருகிறதாம். ரெவரண்டை பாஸ்டர் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறதாம். பாஸ்டரை பிரதர் என்று சொன்னால் அவருக்கு கோபம் வருகிறது. விளங்குதா? ஒரு பாஸ்டர் பிரதர் அப்படின்னா பிரதரா? விளங்குதா? யோசுவா சாகும் வரை கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று அழைக்கப்படவில்லை. புரியுதா? மோசேயின் ஊழியக்காரன் அல்லது நூனின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். நூனின் உண்மையான பெயரை சொன்னாலாவது பரவாயில்லை. பாம்பின் குமாரன். ஐயோ! அப்போ முதலாவது அதிகாரத்திலே மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனுக்கு சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்களும் எழுந்து
நீங்கள் நான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கும் தேசத்துக்குள் போங்கள். 3வது வசனத்தை பாருங்க. நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். அதாவது யோசுவா, நான் இந்த தேசத்தை எப்படி கொடுப்பேன் என்றால், நான் மோசேக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேனே அதன்படி நான் கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பதாய் நான் மோசேக்கு சொல்லி இருக்கிறேனோ அவ்வளவை நான் உனக்கு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? தரிசனம் மோசேயினுடையது. விளங்குதா உங்களுக்கு? தரிசனம் மோசேயினுடையது. இலங்கையிலே சில அருமையான வேதாகம கல்லூரிகள் இருக்கின்றன. இன்று அந்த வேதாகம கல்லூரிகளை பார்த்தால் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஏனென்றால் அந்த வேதாகம கல்லூரிகள் இப்பொழுது வெறும் கல்வி மையங்களாக இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. எனக்கு இலங்கையை பற்றி தெரிந்தபடினால் நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த வேதாகம கல்லூரியை தொடங்கினவர்கள் என்ன ஒரு தரிசனத்தில் தொடங்கினார்கள் தெரியுமா? ஊழியக்காரர்களை உருவாக்க தொடங்கினார்கள். ஊழியக்காரர்களை உருவாக்குவதற்கு அந்த கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. இன்றைக்கு அந்த கல்லூரிகளில் இருந்து வெளியே வருகிறவர்கள் யார் தெரியுமா? பட்டதாரிகள், கல்விமான்கள், ஊழியக்காரர்கள் அல்ல. ஏன்? தரிசனத்தை இழந்து விட்டார்கள். ஒரு சில ஊழியக்காரர்கள் 20ஆம் நூற்றாண்டிலே இலங்கையிலே தொடங்கிய சில ஊழியங்களை நீங்கள் பார்த்தால் அந்த ஊழியங்கள் தரிசனத்தோடு தொடங்கப்பட்ட ஊழியங்கள். இன்றைக்கு அந்த ஊழியங்கள் எப்படி நடைபெறுகின்றன என்றால், நிறுவனங்கள், அமைப்புகள், சங்கங்கள் இப்படி நடைபெறுகின்றன. பாருங்கள், நான் மவுண்ட் கார்மெல் தியாலஜிக்கல் காலேஜை ஏன் தொடங்கினேன்? ஒரு தரிசனத்தோடு ஆண்டவர் என்னை அனுப்பினார். 29 வருடங்களுக்கு முன்பு ஒரு தரிசனத்தோடு இலங்கைக்கு நான் போனேன். அந்த தரிசனத்தை நான் உருவாக்கும் எனது உதவி ஊழியக்காரர்களுக்கு புகுத்த வேண்டும். நான் இல்லாத காலத்தில் நான் தான் இல்லையே ஒழிய தரிசனம் அழியாது. ஆமாவா இல்லையா? தரிசனம் அழியுமா? என் தரிசனமானால் அழியும். அது கர்த்தர் கொடுத்த தரிசனமாயிருந்தால் அது அழியாது. அப்போ நான் உருவாக்குகின்றவர்கள், என்னுடைய உதவி ஊழியர்கள் என்னை அல்ல, அந்த தரிசனத்தை பிடித்தவர்களாய் அவர்கள் வாழ வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது இன்றைக்கு? அந்த தரிசனம் கிடைத்த அந்த ஆள் இல்லாமல் போனவுடன் அவர் அந்த தரிசனத்தை பிடித்து கொள்ள முடியாமல் சங்கங்களாக, இயக்கங்களாக, நிறுவனங்களாக, கல்வி மையங்களாக இவற்றை கொண்டு நடத்துகிறார்கள். ஆண்டவர் யோசுவாவுக்கு தெளிவாய் சொல்லுகிறார், தம்பி, நீ தலைவனாய் இருக்கலாம், ஆனால் மோசேக்கு நான் என்ன சொன்னேனோ அதைத்தான் உன் மூலம் செய்வேன். விளங்குதா? அப்போ யோசுவாக்கள் எப்படி இருக்க வேண்டும்? மோசே இல்லாத காலத்திலும் மோசேயின் தரிசனத்துக்கு வேலை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ இதை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாரையும் ஆண்டவர் மோசே போல அழைப்பது கிடையாது. விளங்குதா? அப்போ நீங்கள் இருக்கிற உங்கள் சபை, நீங்கள் ஊழியம் செய்கிற உங்கள் ஊழியங்கள் எப்படி தொடங்கப்பட்டன, எந்த தரிசனத்தோடு தொடங்கப்பட்டது என்று அந்த தரிசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். 25 வருடங்கள் யோசுவா மோசேக்கு பிறகு ஊழியத்தை செய்தார். அந்த 25 வருடங்களும் அவர் மோசேயின் தரிசனத்துக்கு உண்மை உள்ளவராயிருந்தார். அதுதான் அவருடைய ரகசியம். நீங்கள் 8வது 9வது வசனங்களை வாசித்தால் அங்கே பாருங்கள், வாசிங்க. 7வது வசனத்தில் இந்த வாசிங்கள் 9வது வசனம் வரை. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். உண்மையாக இந்த வசனங்களை இன்று கூட நாம் நமக்கு பயன்படுத்துகிறோம். அது சரி, அது நல்லது. அதாவது இந்த நியாயப்பிரமாண புத்தகம் என்று
முழு வேதத்தையும் குறிக்கிறதாய் நாம் அதை நிச்சயம் எடுத்துக்கொள்ளலாம். என்றால் முழு வேதாகமமுமே நியாயப்பிரமாணம். ஆனால் இது ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட பொழுது மோசேயினால் 5 புத்தகங்கள் மாத்திரம்தான் எழுதி யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை இரவும் பகலும் தியானித்து அதன்படி நீ வாழ்ந்தால் பலங்கொண்டு திடமனதாய் நீ இருக்கலாம், எப்பொழுதும் நான் உன்னோடைய இருப்பேன். ஆகவே மோசே மரித்த பிறகு நமது யோசுவா அந்த மோசேயினுடைய கட்டளைகளை கொஞ்சம் கூட தவற விடாமல் அவர் செய்து அழகாக அவர் வாழ்ந்து தனது 25 வருட தனி ஊழியத்தை நிறைவு செய்து வெற்றியுள்ள ஒரு ஊழியக்காரனாக அவர் மரிக்கிறார். சரியா? சரி, இப்போ நாம் நேற்று பார்த்த அந்த ராகாபினுடைய அந்த சம்பவத்துக்கு வருவோம். 2வது அதிகாரத்துக்கு வருவோம். அது நேற்று நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது என்று சொன்னீர்கள். ஏன் நூனின் குமாரன் என்று ஆரம்பித்து நூனின் குமாரன் என்று முடிகிறது என்று. இப்போ இந்த ராகாப் ஒரு எரிகோ பெண், அவள் ஒரு வேசி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவ்வளவுதான். இப்போ இன்றைக்கு சில பேர் என்ன சொல்லுகிறார்கள், அவள் வேசி இல்லையாம், அவள் ஒரு ஹோட்டல் நடத்தி கொண்டிருந்தாராம். இங்கிலீஷில் சொல்லுவாங்க இன்கீப்பர் என்று. இன்கீப்பர், இன் என்றால் ஒரு விடுதி, ஒரு விடுதியை நடத்தி கொண்டதார் என்று. தெளிவாக எபிரேய மொழியிலே அவர் ஒரு வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர். எரிகோவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே கேவலமானவர்கள். அதிலே ராகாப் ஒன்றும் விதிவிலக்கு அல்ல. ஆனால் இந்த ராகாபினுடைய சம்பவத்தை நாம் வாசிக்கும் பொழுது நேற்று நாம் பார்த்த அந்த விஷயம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? அந்த பிசாசின் பொய்யை எடுத்து பிசாசின் ஒரு ஆள் பிசாசின் மக்களையே ஏமாற்றினாலும் பிசாசுக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு வெட்கக்கேடான விஷயத்தை நேற்று பார்த்தோம். சரி, இந்த ராகாப் நான் ஏற்கனவே நேற்று சொன்னது போல 10 வயதிலே இந்த இஸ்ரவேலர்களை பற்றி கேள்விப்படுகிறாள், அவர்களை பார்க்க ஆசைப்படுகிறாள். அவ்வப்போது அவர்களை குறித்த சில தகவல்கள் அந்த இடத்துக்கு வந்து போகின்றவர்களால் பேசப்பட்டது. அப்போ அவளுக்கு கொஞ்சம் 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 அந்த இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு ஆசை, அவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை வந்தது. கடைசியில் இப்பொழுது அவளுக்கு 50 வயதாகும் பொழுது அந்த 2 வேவுக்காரர்கள் எரிகோவுக்குள்ளே வந்து இவளுடைய வீட்டுக்கே வந்து ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இவள் அவர்களை ஒழிக்கிறாள் என்று பார்த்தோம். இப்போ அந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 15வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது, அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். எரிகோ மதில் பெரிய மதில் என்று நான் சொன்னேன், அதிலே நிறைய வீடுகள் இருந்தன என்று சொன்னேன். ராகாபினுடைய வீடும் அதிலே தான் இருந்தது. ஆகவே அந்த வெளிப்பக்கத்திலே ஒரு ஜன்னல் இருந்தபடியினால் அந்த ஜன்னல் வழியாக இவர்களை வெளியே அவள் இறக்கிவிட்டாள். இவர்கள் போய்விட்டார்கள். இப்போ ஆண்டவர் ராகாப் செய்த செயலை எப்படி பார்த்தாள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இப்போ வாசிக்க நேரம் கிடையாது, நேரம் போகிறபடினால் நான் விரைவாய் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 12:3 ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்கள் என்றால் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேலையும் ஆசீர்வதிக்கிறார்கள், அப்படித்தானே? ஆண்டவர், நன்றாய் கவனிங்கள், இது கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் தேவையான ஒன்று. நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் பேசின விடயங்கள், ஆனால் இந்த பாடத்திலே இதை நான் மறுபடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சிலருக்கு இது ரொம்ப புதிதாய் இருக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 12:3 அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது கால எல்லையை நிர்ணயித்து பேசவில்லை. ஆபிரகாமே, இயேசு வருவார், மேசியா வருவார், அதுவரையில் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் மொட்டையாக சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் என்று. அப்போ ஆபிரகாமின் சந்ததியை இஸ்ரவேலர்களை, ஒழுங்காய் வந்தவர்களை, அதாவது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த
ஈசாக்கின் வம்சத்தில் வந்தவர்களாக இருக்க வேண்டும். ஈசாக்குக்கும் பிறகு யாக்கோபின் வம்சத்திலே வந்தவர்களாக இருக்க வேண்டும். இஸ்மவேல் வம்சங்களாக இருக்க முடியாது, ஏசாவின் வம்சமாக இருக்கவும் முடியாது. அந்த மாதிரியானவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ராகாப் தெரிந்தோ தெரியாமலோ தன்னுடைய ஆர்வத்தினால் இஸ்ரவேலை ஆசீர்வதித்து விட்டாள். உண்டா இல்லையா? 2 பேரை அவள் பாதுகாத்து விட்டாள். உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவளுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ராகாபுக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று பாருங்கள். முதலாவது, ராகாபுக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் உயிர் பிச்சை கொடுக்கிறார். எரிகோவினர் எல்லாரும் கொல்லப்படுகிறார்கள். ஆனால் ராகாபுக்கும் அவள் குடும்பத்துக்கும் மாத்திரம் உயிர் பிச்சை கிடைக்கிறது. முதலாவது ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம், அந்த ராகாப் என்பவள் ஒரு வேசி. ஒரு வேசிக்கு மறுவாழ்வு கிடைக்குமா? கிடைக்காது. அதுவும் இவள் ஒரு வாலிப வேசி அல்ல. 50 வயது என்றால் காலம் கடந்தவள். இப்போ ஒரு 20-25 வேசியா இருந்தாலும் எவனாவது அப்படிப்பட்ட ஒரு வேசியை கல்யாணம் கட்டுவானா? நீங்கள் சொல்லலாம், ஏன் ஓசியா? அது ஆண்டவர் ஒரு காரணத்துக்காக கோமேரை போய் கல்யாணம் கட்டு என்று சொன்னார், அது வேறு. ஆனால் இயற்கையாக பார்த்தால் ஒரு வாலிப வேசிக்கு கூட ஒருவனும் வாழ்க்கை கொடுக்க மாட்டான். அந்த அளவு தியாகிகள் உலகத்திலே கிடையாது. இவள் 50 வயது, சரித்திரம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்டவளை எவனாவது கல்யாணம் கட்டுவானா? ஆனால் ஆண்டவர் அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம், அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் உயிர் பிச்சை கொடுக்கிறார். 2வது, அவளுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கிறார். 3வது, அந்த மறுவாழ்வு சும்மா ஒரு ஆளை கொடுக்கவில்லை. கவனிங்கள், நான் ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். சாதாரண விசுவாசிகளுக்கு இது தேவையில்லை என்றால், உங்களுக்கு இது தேவையில்லை என்றால் விட்டுவிடுங்கள். ஆனால் நான் ஏற்கனவே முதலாம் நாள் சொன்னது போல, பேராசிரியர்கள் இதை பார்க்கிறார்கள், நல்ல சரித்திரம் தெரிந்தவர்கள் இதை பார்க்கிறார்கள், அநேக புத்தகங்களை வாசிக்கிறவர்கள் இதை பார்க்கிறார்கள். அவர்களுக்காக நான் ஒன்று சொல்லுகிறேன். யூத ரபிமார் சில பேர் சில தவறான உபதேசங்களை உபதேசித்துக் கொண்டு வருகிறார்கள். இப்போ கிறிஸ்தவர்களிலும் கள்ள உபதேசகர்கள் இல்லையா? அதுபோல யூத ரபிக்கள் சிலரும் கள்ள உபதேசங்கள் பண்ணுகிறார்கள். அதிலே ஒரு உபதேசம், தாவீதினுடைய அம்மா ஒரு மோவாபிய பெண், ஈசாய் ஒரு கள்ள மனைவியை, ஒரு கள்ள பெண்ணை வைத்திருந்தால் அவளுக்கும் அவருக்கும் பிறந்தவன் தான் தாவீது என்று ஒரு கள்ள உபதேசம். அது நமக்கு இங்கே தேவையில்லை, நான் சும்மா சொல்லுகிறேன். அதே போல இன்னும் ஒரு யூத ரபி கள்ள கூட்டம் உபதேசிக்கிறது, யோசுவா தானாம் ராகாபை திருமணம் செய்தார். புரியுதா? யோசுவா ராகாபை திருமணம் செய்ததாக. ஒரு வேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டால் தயவு செய்து அதை நம்ப வேண்டாம். ஏனென்று சொல்லுங்கள், யூதர்களுக்கு பிரிட் ஹடாசா, அதாவது புதிய ஏற்பாடு இல்லை. நமக்கு புதிய ஏற்பாடு இருக்கிறதா இல்லையா? புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது ராகாபினுடைய கணவன் யார் என்று. மத்தேயு 1:5 வாசிங்க. மத்தேயு 1:5. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். அவ்வளவுதான். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? ராகாபினிடத்தில். அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது ராகாபின் கணவன் யோசுவா அல்ல, சல்மோன். இப்போ யார் அந்த சல்மோன் என்று சொல்லுகிறேன்? சல்மோன் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். வாவ்! சல்மோன் எலிமெலேக்கினுடைய ஒரு அண்ணன், சரித்திரத்தின்படி. அப்போ ஆண்டவர் ராகாப் குடும்பத்துக்கு உயிர் பிச்சை கொடுத்தது மட்டுமல்ல, ராகாபுக்கு ஒரு வாழ்க்கையை, மறுவாழ்வை கொடுத்தது மாத்திரமல்ல, யூதா கோத்திரமாகிய ராஜ கோத்திரம், இனி வரப்போகிற ராஜாக்கள், வரப்போகின்ற தாவீது, வரப்போகின்ற அந்த கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனுஷனை ராகாபுக்கு கணவனாக கொடுக்கிறார். விளங்குதா? அந்த ராகாபினுடைய மகன் தான் போவாஸ்.
போவாசை உங்களுக்கெல்லாம் தெரியும் அல்லவா? ரூத்தை திருமணம் செய்தவர். அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த பிள்ளை தான் யார்? ஓபேத். அந்த ஓபேத் யாருடைய அப்பா? ஈசாயினுடைய அப்பா. ஈசா யார்? தாவீதின் அப்பா. அப்போ ஆண்டவர் ராகாபுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் சும்மா ஒரு மறுவாழ்வு அல்ல, யூதா கோத்திரத்து கணவன். அதுவும் சும்மா யூதா கோத்திரத்து கணவன் அல்ல, தாவீதின் வம்சத்தில் ஒரு தாயாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, தாவீதின் வழிவந்த இயேசுவுக்கே ஒரு மூதாதையராக ராகாப் இருக்கின்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இது எல்லாம் போதாதென்று ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் முதல் பக்கத்திலேயே ராகாபினுடைய பெயரை போட்டிருக்கிறார். இப்போ மத்தேயு 1வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தால் அது இப்படி சொல்லும்: ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று இருக்கும். 2வது வசனம் சொல்லும் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் என்று. ஆபிரகாம் ஈசாக்கை சாராள் இடத்தில் பெற்றான் என்று வராது. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று வரும். ஈசாக்கு யாக்கோபை ரெபேக்காள் இடத்தில் பெற்றான் என்று வராது. ஆக சாராள், ரெபேக்காள் போன்ற முக்கியமானவர்களுடைய பெயரை கூட மொழியாத மத்தேயு 1ஆம் அதிகாரம் ராகாபின் பெயரை சொல்லுகிறது என்றால் ஆண்டவர் எவ்வளவு ஒரு பெரிய கனத்தை அந்த ராகாபுக்கு கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஏன்? இஸ்ரவேலை ஆசீர்வதித்தபடினால். இந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே யுத்தம் நடக்கிறது. உண்மையில் என்ன நடக்கிறது என்று அநேகருக்கு தெரியாது. செய்திகளிலே வருகின்றவற்றை பார்த்து இஸ்ரவேல் ஏதோ சின்ன பிள்ளைகளையும் பெண்களையும் கொன்று ஒழிக்கிறது என்று பிழையான தவறான தகவல்களை வைத்து இஸ்ரவேலுக்கு எதிராக இன்றைக்கு அநேகர் புறப்படுகிறார்கள். அதிலே கிறிஸ்தவர்களும் உள்ளடங்குகிறார்கள். நேற்று கேள்விப்பட்டேன், கர்ஃபூர் யூதர்களுடையதாம். இப்போ கர்ஃபூரை பாய்காட் செய்து கர்ஃபூரிலே பொருட்கள் வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்களாம். இப்படி அது உண்மையோ பொய்யோ, எந்த அளவுக்கு அது உண்மை என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் முழுக்க பிசாசு இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு கொள்கையை பரப்பி கொண்டு வருகிறான். புரிகிறதா? அந்த தவறை நீங்கள் செய்ய வேண்டாம். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் என்றால் முழு பவித்திரமானவர்கள், குற்றம் குறையே இல்லாதவர்கள் என்று நான் சொல்லவில்லை. வேத காலத்திலேயே அவர்கள் எவ்வளவு குழப்பங்கள் பண்ணினார்கள் என்று நமக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ யோசுவா படிக்கும்போது கூட என்ன சொல்லுகிறோம்? எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒருவரையும் ஆண்டவர் உள்ளே கொண்டு வரவில்லை, யோசுவா காலேபை தவிர. அந்த அளவு அவர்கள் குழப்பம் பண்ணினார்கள். யோசுவாவுக்கு பிறகு கூட நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பார்த்தால், ஏன் நியாயாதிபதிகள் வந்தார்கள்? யாராவது ஒரு தலைவன் இல்லை என்றால் இஸ்ரவேலர்கள் கூத்தாட தொடங்குவார்கள். விக்கிரகங்களை கொண்டு வருவார்கள், தேவனை வேதனைப்படுத்துவார்கள், கோபப்படுத்துவார்கள். அப்போ வேத காலத்திலேயே மோசே இருக்கும் பொழுது, யோசுவா இருக்கும் பொழுது, தாவீது இருக்கும் பொழுது, சாமுவேல் இருக்கும் பொழுது அவர்கள் அப்படி செய்தால் இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் தேவனை கோபப்படுத்த மாட்டார்களா? தவறு செய்ய மாட்டார்களா? பாவம் செய்ய மாட்டார்களா? செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்ப்பார், நியாயம் தீர்ப்பார். நாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது, பேசக்கூடாது. யாராவது பேசினால் கேட்டுக்கொண்டிருக்கவும் கூடாது. அந்த இடத்தை விட்டு நழுவி போய்விட வேண்டும். புரிகிறதோ? ஏன்? இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலர்களை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கும் நிறைவேறுகிறது. ஆகவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். நாம் இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாகவே நாம் இருக்க வேண்டும். சரி, இந்த பாடத்தின் கடைசி ஒரு விஷயமாக நான் ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது அன்பானவர்களே, 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 1வது வசனம் ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்லுகிறது. இதிலே நான் முடிக்கிறேன். இந்த விஷயத்தோடு நான் முடிக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதில் துரோகம் பண்ணினார். கவனிங்க. யார் இந்த இடத்துல தவறு செய்தார்களாம்? இஸ்ரவேல் புத்திரர். ஆனால் அதனுடைய விளக்கத்தை பார்த்தால் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியாது. தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்கிறதுன்னு பாருங்க. எப்படியெனில், யூதா கோத்திரத்து சேராகுனுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான்.
ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தப்பு செய்தான். எத்தனை பேர் தப்பு செய்தார்கள்? ஒருவன். ஆனால் அந்த வசனம் தொடங்குகிற விதமும் முடிகிற விதமும் பயங்கரமாக இருக்கிறது. தொடங்குகிற விதம் என்ன? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். முடிகிற விதம் என்ன? ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இவ்வளவுக்கும் இந்த தவறை செய்தவன் ஒருவன். என்ன தவறு? ஏற்கனவே எரிகோவை இவர்கள் பிடிக்க போகும் பொழுது, நீங்கள் வாசித்து பாருங்கள், இப்போ நமக்கு நேரம் கிடையாது. யோசுவா சொல்லுகிறார், எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார், எரிகோவுக்குள்ளே போய் நாம் அவர்களை அடித்து அவர்களை அழிக்கும் பொழுது எந்த ஒரு பொருளையும் யாரும் தொடக்கூடாது, யாரும் எடுக்கக்கூடாது. எடுத்தால் அது சாபம். தங்கம், வெள்ளி, வெண்கலம் மாத்திரம் தேவனுடைய பண்டகசாலைக்கு வரும். அதுவும் உங்களுக்கு அல்ல, தேவனுடைய பொக்கிஷ பண்டகசாலைக்குள் வரும். மற்ற எந்த பொருளையும் யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி இருந்தார். இப்போ இவர்கள் எரிகோவை பிடித்து விட்டார்கள். சந்தோஷமாய் இவர்கள் நிம்மதியாய் வந்து ஓய்வு எடுக்கிறார்கள். அடுத்து ஆய் என்கின்ற ஒரு பட்டணம். அப்போ யோசுவா ஆய் பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பார்த்து வர அனுப்புகிறார். அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் எல்லாரும் போக தேவையில்லை. ஏன்? அது குட்டி இடம், எரிகோ போல பெரிய இடமே கிடையாது. வெறும் 3000 பேர் போனாலே போதும் என்று 3000 பேர் போகிறார்கள். ஆனால் போனால் ஆய் பட்டணத்தை வெல்ல முடியவில்லை. அவர்கள் இவர்களை அடித்து துரத்தி இவர்களில் 36 பேர் செத்து போய் விடுகிறார்கள். பாவம், ஏனென்று தெரியாமல் 36 பேர் செத்து போனார்கள். அவர்கள் வந்து யோசுவாவின் இடத்தில் சொல்லுகிறார்கள், ஐயோ, நாய் அடி பேய் அடி அடித்து எங்களை துரத்தி விட்டார்கள் அவர்கள் என்று. யோசுவாவுக்கு கவலை வந்து விட்டது, என்னடா இது? அப்புறம் பார்த்தால் ஆண்டவர் நீங்கள் வாசித்து பாருங்கள், காண்பிக்கிறார், இந்த ஆகான் என்பவன் அந்த எரிகோவில் இருந்து பாபிலோனிய துப்பட்டியையும் இன்னும் சில பொக்கிஷங்களையும் களவெடுத்து தனது கூடாரத்து நடுவிலே குழி தோண்டி புதைத்து விட்டான். அவனுடைய குடும்பத்தாருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? இவன் குடும்ப தலைவன் தவறு செய்யும் பொழுது அவர்களுக்கு எதிர்க்க முடியாமல் இருந்திருக்கும். அவர்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே ஈடுபட்டார்கள், அவர்கள் மேல் கோபம் வந்தது என்று. இந்த ஆகானுடைய ஆவி இன்றைக்கு சபைகளிலே கிரியை செய்கிறது. அவனுடைய ஆவி அல்ல, அவன் செத்து போய் அவனுடைய ஆவி அல்ல. ஆனால் அன்று ஆகானை தவறு செய்ய தூண்டிய அந்த ஆவி இன்று சபைகளை நாசம் பண்ணுகிறது. ஏன் என்று சொல்லுகிறேன், கேளுங்கள். நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்றால் நமக்கும் இது பொருந்தலாம் தானே? இப்போ புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அப்படி இல்லை என்று நீங்கள் சொன்னால், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலா இருக்கிறது. அனனியா சப்பீராள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவர்களா? புதிய ஏற்பாட்டை சேர்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் புதிய கிறிஸ்தவர்கள் அல்லவா? சபை தொடங்கப்பட்டு ஆரம்ப காலத்தில் தானே அவர்கள் இருவரும் தவறு செய்தார்கள். ஆனால் சபை நடுவிலே அனனியா செத்து விழவில்லையா? அதற்கு பின்னாலே வந்த சப்பீராள் செத்து விழவில்லையா? ஆகவே புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கோபமே படாதவர் என்று ஏன் பொய்யாய் நாம் நினைக்க வேண்டும்? சபையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சபை ஒரு சரீரம். பவுலடியார் மூலம் நமக்கு சொல்லுகிறார், ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டாலும் முழு சரீரமும் வேதனைப்படும். அப்படித்தானே? ஆகவே நாம் இன்றைக்கு கவனமாய் இருக்க வேண்டும். நான் முடிக்கும் பொழுது ஒன்றை சொல்லுகிறேன். நாம் பாவம் செய்யும் பொழுது அது நம்முடைய மனைவிக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மகளுக்கு தெரியாது, அப்பாவுக்கு தெரியாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் ஒரு சபையை சேர்ந்தவர்களாக இருந்து மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசிய பாவங்களை நாம் வைத்திருந்தால் அது நமது சபையையும் பாதிக்கும், நமது குடும்பத்தையும் பாதிக்கும். இதை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். இதோடு நான் முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த யோசுவா பாடத்தை நான் முடிக்கிறேன். இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்திலே வாழுகிறோம் என்பது உண்மை. ஆனால் கிருபையை நாம் துச்சமாய் எண்ணக்கூடாது. ஒரு சிலர் மிஞ்சிய கிருபையை பற்றி பேசுகிறவர்கள்
தேவன் இந்த காலத்திலே யாருடைய பாவத்தையும் கண்டு கொள்வதில்லை போல நடந்து கொள்ளுகிறார்கள். அது பிழை. நமது பரிசுத்தம் சபையை பாதிக்கும். நமது பரிசுத்தம் நமது குடும்பத்தை பாதிக்கும். ஆகவே நாம் அந்தரங்கமாய் பாவங்களிலே ஈடுபடும் பொழுது, இன்டர்நெட் பாவம், ரகசிய பாவம், வேலை செய்யும் இடத்துல செய்கிற பாவம், மற்றவர்களுக்கு தெரியாமல் போனிலே பண்ணுகிற அநியாயங்கள், இந்த அசுத்தங்கள் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். விசேஷமாக வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார், தங்கைமார், மகள்மார், மகன்மார், குறிப்பாக சொல்லுகிறேன், சில நேரம் இன்றைக்கு துணிகரமான பாவங்களிலே நாம் ஈடுபடும் பொழுது அது யாரையும் பாதிக்காது. ஓ, என் வாழ்க்கை அல்லவா, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு வாலிபர்களுடைய பேச்சு. அப்படி பிரச்சனை வந்தால் எனக்கு தானே வரட்டும், நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை நமது குடும்பத்தை பாதிக்கும், நமது சபையை பாதிக்கும். ஆகவே நாம் தவறு செய்து தெரிந்து துணிந்து ஆகானை போல வாழ்ந்தோமானால் அது முழு சபையையும் பாதிக்கும். அநேக சபைகள் தேவையில்லாமல் ஆசீர்வாத குறைச்சலுக்குள்ளே இருப்பதற்கு காரணம் ஒரு சில ஆகான்களுடைய நடத்தை. அங்கே என்ன நடந்தது? ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து கல்லெறிந்து கொன்றார்கள். இன்று அப்படி செய்ய தேவையில்லை. ஆனால் நமது வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற அந்த எச்சரிப்போடு இந்த யோசுவா பாடத்தை நான் முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடங்கள் ஆசீர்வாதமாய் அமைந்ததா? எல்லாரும் எழுந்திருந்து ஜெபிப்போமா? Thank you, Jesus. சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, கடந்த 5 நாட்களாக யோசுவாவிலே இருந்து பல விஷயங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. நான் ஒரு கருவியாக பயன்பட்டிருந்தாலும் கற்றுக் கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். உங்களுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக் கொடுத்தீர்கள். அறியாத தெரியாத பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். அறிந்த தெரிந்த பல காரியங்களை ஞாபகப்படுத்தி கொண்டோம். இந்த வார்த்தைகளை கேட்டு கவனமாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். மோசேயின் தேவனே, யோசுவாவின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் இருக்கிறபடினால் நன்றி. யோசுவா 1:8 சொன்னது போல இந்த நியாயப்பிரமாணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் இருக்கட்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இவர்களை ஆசீர்வதியுங்கள். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். Thank you.